நண்பர்களே வணக்கம். நம்ம சேனலில் நான் கேட்ட, பார்த்த, அனுபவித்த சம்பவங்களை கதைகளாக ஸ்டோரிங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்டு வர்றேன். அந்த வகையில் கிட்டத்தட்ட 1920களில் பிறந்து வாழ்ந்த ஒரு சாமானிய மனிதர் அருணாச்சலத்தோட வாழ்க்கையை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அந்த சாமானியரோட வாழ்க்கை உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, கடைசியில் அந்த அருணாச்சலத்துக்கும் எனக்கும் உள்ள உறவையும் நான் சொல்ல போகிறேன். அதனால இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. அருணாச்சலம் படத்தில் ரஜினி ஒரு அனாதைங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியேறி தாய் தந்தையை கண்டுபிடிச்சி தந்தையோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி நடிச்சிருப்பார். அதே பேர் கொண்ட, கிட்டத்தட்ட அதே மாதிரி கதையம்சம் பொருந்துகிற மாதிரி நம்ம நிஜ அருணாச்சலம் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறத நினச்சா பிரமிப்பாக இருக்குதுங்க. சங்க காலத்தில் இருந்தே பழமையும் செழுமையும் வாய்ஞ்ச கிராமம் கொர்க்கை. பாண்டிய மன்னனோட கப்பல் துறைமுகம் இருந்தது இந்த கொர்க்கையில் தான். இன்றைக்கும் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட கடற்கரை நினைவு கட்டிடம் கொர்க்கை ஊரில் இருக்குது. அந்த வளமையான கிராமத்தில் அண்ணன் தம்பிகளான கந்தசாமியும் சாமுவேலும் கிட்டத்தட்ட 1890களில் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. கந்தசாமி மற்றும் அவரோட தம்பி சாமுவேலும் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் குறும்பூருக்கு அருகில் வடலிவளை அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு விவசாய இடம் வாங்கி குடும்பத்தோட கிட்டத்தட்ட 1910களில் இடம்பெயர்ந்து போகிறாங்க. வடலிவிளைங்கிற ஊரில் கந்தசாமி சாமுவேலுக்கும் அவங்களோட உழைப்புக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. ஒரு சில வருடங்கள்லேயே வடலிவிளை ஊருக்கு பக்கத்துலேயே கந்தம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கந்தசாமி மனம் முடிக்கிறாரு. கந்தசாமி கந்தம்மாளோட வாழ்க்கை மிகவும் அந்யோன்யமாகவும் அரவணைப்போடும் இருந்துச்சு. இந்த உலகத்தில் ஒரு சில தம்பதிகள் தாங்க மேடு ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாங்க. அப்படி இந்த பிரபஞ்சமே அமைச்ச ஜோடி தாங்க கந்தசாமியும் கந்தம்மாளும். அவங்களோட பேர் பொருத்தத்தை மாதிரியே எல்லா வகையிலையும் வாழ்க்கையிலையும் பொருந்தி இருந்தாங்கங்க. கந்தசாமியும் கந்தம்மாளும் ஜோடியா ஒன்னா வெளியில போறதை பார்த்து அந்த ஊர் மக்களே கந்திஸ்தி போடுற அளவுக்கு இருந்திருக்காங்க. அவங்களோட அன்பின் பரிசா அவங்களுக்கு வரிசையாக 4 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆனா கூட அவங்களோட அன்புல எந்த குறையும் இல்லாம மிக்க சந்தோஷமா அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இருவருக்கும் ஒரே ஒரு ஏக்கம் மட்டுமே இருந்துச்சு. அது என்னன்னா, தங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் தான். இது ஒரு நியாயமான ஆசை தானங்க. வரிசையா ஆண் குழந்தைகள் இருந்தால் பெண் குழந்தை மேலே ஆசை இருக்கும், வரிசையாக பெண் குழந்தைங்களா இருந்தால் ஆண் குழந்தைகள் மேலே ஆசை இருக்கும். கந்தசாமி ஒரு முருக பக்தர், கந்தம்மாள் சிவன் பக்தர். கடைசியாக இவர்களோட முறையீடு கடவுள்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட 1920ல் இந்த தம்பதிகளுக்கு 5வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஈசன் அருளால் தான் தங்களுக்கு ஆண் வாரிசு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி பேர் சுட்டுறாங்க. அவங்களோட நீண்ட நாள் ஆசைப்படி ஆண் குழந்தை பிறந்ததை நினச்சி குடும்பமும் சுற்றமும் கொண்டாடி மகிழுது. ஆனால் அந்த சந்தோஷம் 3 மாதங்களுக்கு மேலே நீடிக்கவில்லை. அந்த காலத்தில் காலரா நோய் தொற்று பரவி அநேக மக்கள் இறப்பது சகஜம். கந்தசாமியை காலரா நோய் தாக்கியது. அதனால அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். கந்தசாமியின் உடல் நலிவடைஞ்சிக்கிட்டே வந்துச்சு நாளுக்கு நாளாக. ஒரு நேரத்தில் கவலைக்கிடமான நிலைக்கே வந்தார் கந்தசாமி. அந்த நேரத்தில் விதி மேலும் விளையாடியது. கந்தம்மாளுக்கு தீவிர அம்மை நோய் ஏற்பட்டுச்சு. கந்தம்மாள் வேறு ஒரு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டார். நோயின் தீவிரத்தால் கந்தசாமி மரணமடைந்தார். மரண தருவாயில கந்தசாமி தன் தம்பி சாமுவேலிடம் தன்னுடைய 4 பெண் குழந்தைகளை பாதுகாத்து கரை சேர்க்கும்படி வேண்டிக்கிட்டாரு. கந்தசாமி மரணம் அடைஞ்சதை வேறு வீட்டில் இருக்கிற கந்தம்மாளுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. ஏன்னாச்சுன்னா, விஷயம் தெரிஞ்சா கந்தம்மாளோட நிலையை நினைச்சு உறவினர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த காலத்துல கணவன் முதல்ல இறந்துட்டாச்சுன்னா அந்த பூத உடலை சுடுகாடு இடுகாட்டுக்கு எடுத்து செல்றதுக்கு முன்னாடி மனைவி மேல ஒரு புது புடவையை சாத்துறது ஒரு சம்பிரதாயம். அதுக்கு பேர் கோடி துணி அணிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தசாமியோட உடலை எடுத்து சொல்றதுக்கு முன்பா ஒரு புது புடவையை எடுத்து கந்தம்மாள் இருக்கிற தனி ரூம்ல கந்தம்மாளோட தலைப்பாகத்துல அந்த புது புடவையை வைக்கிறாங்க. இதை உணர்ந்த கந்தம்மாள், உனே உணர்ந்துட்டு என் தெய்வம் இறந்து விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கந்தம்மாள் பேசிய கடைசி வார்த்தை. உறவினர்கள் கந்தசாமியோட உடலை அடக்கம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்னன்னா, கந்தம்மாளும் உயிரை விட்டுருந்தாங்க. தனக்கு வேண்டிய ஆண் குழந்தை நீண்ட நாள் தவத்தால பிறந்திருந்தா கூட தன் உயிருக்கு உயிரான கணவன் கந்தசாமி இல்லாத உலகத்துல வாழ விருப்பம் இல்லாம கந்தம்மாளும் உயிரை விட்டிருந்தாங்க. கந்தம்மாளின் உடல் கந்தசாமியின் உடலுக்கு அருகிலேயே அதே நாளிலேயே அடக்கம் செய்யப்படுது. ஊரே சொல்லி அழுது, ஜோடியாவே கைகோத்து வீதி வீதியா திரிஞ்சிங்களே, இன்னைக்கு ஜோடியாவே பிரிஞ்சிட்டீங்களே. கந்தசாமி கந்தம்மாள் 4 பெண் குழந்தைகள், 3 மாத கை குழந்தை அருணாச்சலத்தோட அனாதையாக விடப்படுறாங்க. அருணாச்சலம் தாய்ப்பாலுக்காக ஏங்கி அழுகுறான். அவனது சகோதரிகள் அவனை தூக்கிக்கிட்டு எங்க தம்பிக்கு பால் கொடுங்கன்னு வீதி வீதியா அவனை தூக்கிட்டு போறாங்க. கந்தசாமி கந்தம்மாள் செய்த புண்ணியம் சும்மா விட்டுருமா என்ன? அந்த தெருவீதிகளில் இருந்த பல பாலூட்டுற தாய்மார்கள் அருணாச்சலத்திற்கு தாம் பிள்ளை போல பால் கொடுக்குறாங்க. பல தாய்மார்களுக்கு பால் தட்டும் போது
வீட்டுக்கே வந்து அருணாச்சலத்துக்கு பால் கொடுக்குறாங்க. இந்த காலத்துல தம் பிள்ளைகளுக்கே தாய்ப்பால் கொடுக்காத தாய்மார்கள் இருக்கிற காலத்துல அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இப்படியாக உறவினர்களின் கருணை, கந்தசாமியின் தம்பி சாமுவேலின் உதவின்னு அருணாச்சலத்தோட குழந்தை பருவம் கழியுது. வறுமை காரணமா அருணாச்சலம் சிறு வயதிலேயே வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுது. பள்ளிக்கூடத்துக்கு போகாட்டினா கூட அருணாச்சலத்துக்கு வாய்க்கணக்கு, தமிழ் உரைநடைன்னு கை தேர்ந்து விளங்குறாரு. சிறு வயசுல அருணாச்சலம் விளையாட்டு பிள்ளையா இருந்தாரு. சித்தப்பா சாமுவேல் அருணாச்சலத்தோட அவர் தாய் தந்தையோட வாழ்ந்த விதம், தந்தையோட கடைசி ஆசையை பத்தி எடுத்து சொல்றாரு. அருணாச்சலம் கிட்டத்தட்ட தன்னோட 8 வயதுல இருந்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு. வியாபாரம், விவசாயம்னு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் உழைக்கிறாரு. அருணாச்சலத்தோட உழைப்பு, சாமுவேலின் உதவியால தன்னோட 4 அக்காக்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறான். அருணாச்சலம் தன்னுடைய தந்தையோட ஆசையை நிறைவேற்றுறான். பிறகு அருணாச்சலமும் திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஆறுமுகநேரிங்கிற கிராமத்துல உள்ள பூமணி அப்படிங்கிற பெண்ணையும் மணம் முடிக்கிறாரு. காலம் உருண்டோடுது. அருணாச்சலம் பூமணிக்கு 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள்னு 4 குழந்தைகளோட அருணாச்சலத்துக்கு வடலிவிளை கிராமத்துல பிறக்கிறாங்க. அருணாச்சலத்தோட உழைப்பு முழுசும் தந்தை ஆசைப்பட்டபடி அக்காக்களுக்கு நல்ல முறையில் மனமுடிச்சு வைக்கிறதுலேயே செலவாயிடுச்சு. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவுக்கு தொழில் விஷயமா மக்கள் செல்வது வழக்கம். அருணாச்சலமும் பாஸ்போர்ட் எடுக்கிறாரு, ஸ்ரீலங்கா போறாரு. இலங்கையில் கொழும்பு மாகாணத்தில் பல வியாபாரங்கள் செய்கிறாரு. தலையில கூடைய சுமந்துக்கிட்டு தெரு தெருவா கொழும்பு வீதிகளில் சிங்கள மொழி, தமிழ் மொழிகளில் முட்டை, காய்கறி, பழங்கள், மளிகை சாமான்கள்னு விற்கிறாரு. மாதம் தான் செலவுக்கு போக மீதி பணத்தை குடும்பத்துக்கே மணி ஆர்டர் செய்கிறாரு. அவர் கொழும்புல இருக்கும்போது தனக்கு தந்தை ஸ்தானத்துல இருந்து வழிநடத்தின சித்தப்பா சாமுவேல் இறக்குறாரு. அந்த சமயத்துல தபால் தந்தி தொடர்பு மட்டுமே இருந்துச்சு. சாமுவேலோட மறைவு சில வாரங்கள் கழிச்சு தான் கடிதம் மூலமா அருணாச்சலத்துக்கே தெரிய வருது. சுமார் 2.5 வருடம் கழிச்சு கொழும்பு வாழ்க்கையை முடிச்சுட்டு ஊர் திரும்புறாரு அருணாச்சலம். அந்த சமயத்தில் எப்படி அருணாச்சலம் அனாதையாக விடப்பட்டானோ அதே போல ஒரு சம்பவம் அவர் குடும்ப உறவுக்குள்ளேயே நடக்குது. அருணாச்சலத்தோட கொழுந்தியால், அதாவது பூமணியின் தங்கையும் அவரோட கணவரும் சில நாள் இடைவெளியில இறக்குறாங்க. அவங்களோட ஒரே மகன் ராஜேந்திரன் தனது 4 வயசுல அனாதையாக நிற்கிறான். ராஜேந்திரனோட தந்தை வழியில் பல வரவுக்காரங்க இருந்தா கூட ஒருவர் கூட நேசக்கரம் நீட்டவே இல்லை. அருணாச்சலம் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. தான் அனாதையா வளர்ந்த சூழ்நிலை இந்த சிறுவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்ச அருணாச்சலம் ராஜேந்திரனை தன் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து தன் பிள்ளைகளோடய வளர்க்கிறாரு. ராஜேந்திரன் அருணாச்சலத்தை அப்பான்னு கூப்பிடுறான். அருணாச்சலம் தன்னோட சொந்த பிள்ளைகளான சித்திரை புஷ்பம், ஞானம், பெருமாள், ஜெயபாண்டியனோட ராஜேந்திரனையும் சேர்த்து வளர்க்குறாரு. அருணாச்சலத்துக்கு கடைக்குட்டி பையன்னா ராஜேந்திரனான்னு சொல்ற அளவுக்கு அவங்க 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா இருந்தாங்க. எப்படி கந்தசாமி கந்தம்மாளுக்கு 5வது குழந்தையாக அருணாச்சலம் பிறந்து அனாதையாக விடப்பட்டானோ அதே மாதிரி அருணாச்சலம் குடும்பத்தில் இன்னைக்கு 5வதாக ஒரு அனாதையான குழந்தையாக சேர்ந்து குடும்பமா வாழ்றாங்க. பிள்ளைகள் வளர்கிறார்கள். அதனால வருமானத்தை பெருக்கிறதுக்காக தூத்துக்குடி சென்று வியாபாரத்தை செய்ய நினைக்கிறாரு அருணாச்சலம். தன்னோட இளைய மகன் ஜெயபாண்டியனை மட்டும் பள்ளி படிப்பை தொடர செஞ்சு வச்சுட்டு பெருமாள் ராஜேந்திரனை கூட்டிக்கிட்டு தூத்துக்குடியில போயிட்டு சிறுசா ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறாரு அருணாச்சலம். அந்த சமயத்துல வசதி படைச்சவங்க மட்டும்தான் சைக்கிள் வச்சிருக்க முடியும். அருணாச்சலத்துல சைக்கிள் கிடையாது. அதனால பொருட்களை தலையில சுமந்து வந்து தான் கடை நடத்துவார். ஆரம்ப காலங்களில் வியாபாரம் நல்லா இருந்தாலும் போக போக வியாபாரம் குறைய தொடங்கிச்சு. ஏன்னா அருணாச்சலத்தோட கடைக்கு இடப்புறமும் வலப்புறமும் பெரிய பெரிய கடைகள் வர தொடங்கிச்சு. அருணாச்சலத்தால முதலீட்டை விரிவுபடுத்த முடியல. அருணாச்சலம் மாற்று வழியை யோசிச்சார். அப்போது அவரோட தூரத்து உறவுக்காரரும் நண்பருமான கிருஷ்ணன் வந்து சென்னையில் செங்கல் தயாரிப்பு தொழில் நடத்துறதா தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட உறவுக்கார நண்பருக்கு ஒரு கடிதம் மூலம் தன்னோட நிலையை தெரியப்படுத்துறாரு. கிருஷ்ணன் இருந்து வந்த பதில் கடிதத்தில் தன்னுடைய செங்கல் தயாரிப்பு தொழில் நிறுவனத்துக்கு உடனடியாக சூப்பர்வைசர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, அதனால உடனடியாக கிளம்பி வரவும்னு எழுதப்பட்டிருந்துச்சு. கடையை அன்றிரவே மூடிவிட்டு சென்னை செல்ல முடிவெடுத்தார் அருணாச்சலம். அருணாச்சலம் கடன் நடத்துறதுக்கு பணம் கொடுத்த பலர் இருக்கிறாங்க. கையில் இருந்த கொஞ்சம் சேமிப்பை எடுத்துக்கிட்டு பெருமாள் ராஜேந்திரனை கூட்டிக்கிட்டு தனக்கு கடன் கொடுத்தவர் வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கதவை தட்டி தான் தர வேண்டிய பணத்தை செட்டில் செய்கிறாரு அருணாச்சலம். தான் நினைச்சிருந்தா கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு ஓடி இருக்கலாம். ஆனால் சக வியாபாரியோட வழி தெரிஞ்சதுனால ஒரு பைசா இல்லாம பாக்கிய செட்டில் பண்றாரு. அப்ப தன் பிள்ளைகளுக்கு அருணாச்சலம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வறுமையிலும் நேர்மையாக வாழணும், அதுவும் பண விஷயத்துல நேர்மையா இருக்கணும்னு சொல்றது. தன் மூத்த மகன் பெருமாளை தூத்துக்குடியில ஒரு மளிகை கடையில வேலையில அமர்த்திட்டு ராஜேந்திரனை மட்டும் கூட்டிக்கிட்டு சென்னை புறப்படுறாரு அருணாச்சலம். அப்போ அவர் பையில பணமே கிடையாது. ஆனால் அவர் மனசு ஃபுல்லாக இருந்தது நம்பிக்கை, உழைப்பு மட்டும்தாங்க. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நம்ம அருணாச்சலத்தை மட்டும் விட்டுருமா என்ன? சென்னை வானகரத்தில் உள்ள சேம்பர் செங்கல் தயாரிப்பு நிறுவனத்தில் சூப்பர்வைசர் வேலையில் அமர்றாரு அருணாச்சலம். அருணாச்சலத்தோட தைரியம், நிர்வாக திறமை, உழைப்பு, தொழில் நல்ல வளர்ச்சி அடையுது. அதே சமயம் தொழிலில் எதிரிகளும் உருவாகிறாங்க. அருணாச்சலத்திற்கு பக்க பலமா இளைஞனா ராஜேந்திரன் இருக்கிறான். அருணாச்சலத்தோட யாவராது கை நீட்டினாலோ அருணாச்சலத்தை யாவரா எதிர்த்தாலோ ராஜேந்திரன் துவம்சம் பண்ணிடுவான். ஏன்னா ராஜேந்திரனுக்கு தாய், தந்தை, குரு,
கடவுள் எல்லாமே அருணாச்சலம் தான். தன் மூத்த மகன் பெருமாளை சென்னைக்கு வர வச்சு மணப்பாக்கத்துல தனியா ஒரு மளிகை கடை அமைச்சு கொடுக்கிறாரு. தான் எடுத்து வளர்த்த ராஜேந்திரனுக்கும் ராமாபுரத்துக்கு அருகில கிரிகோரி நகர்ல ஒரு மளிகை கடை அமைச்சு கொடுக்கிறாரு. தன் பிள்ளைகளும் உழைப்பால சளைச்சவர்கள் இல்ல, வியாபாரமும் வளருது. தன் பிள்ளைகளையும் நல்ல முறையில மனம் முடிச்சு வைக்கிறாரு. சேம்பர் செங்கல் உற்பத்தி தொழில் அமோகமா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல சென்னையை சேர்ந்த ஒரு பெரிய தொழில் முதலாளி அருணாச்சல மேனேஜரா இருக்கிற தொழிற்சாலைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிடுறாரு. தொழிலில் வேகமாக முன்னேறணும்னாச்சுன்னா அனுபவமும் திறமையும் உள்ள ஒரு தலைமை இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அவரோட பார்வை அருணாச்சலத்தின் மேலே படுது. அந்த முதலாளி தனிப்பட்ட முறையில் அருணாச்சலத்தையும் சந்தித்து தன்னோட செங்கல் நிறுவனத்தை நடத்தும்படி கேட்குறாரு. அதுக்கு ஊதியமாக தொழிற்சாலையோட சொத்து வருமானத்தில் 1/3 ஷேர் தர்றதா ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாரு. அந்த ஆஃபர் பெரிய ஜாக்பாட் ஆஃபர் தான். அன்னைக்கு அதனோட மதிப்பு பல லட்சம் பெறும். சில நிமிஷங்கள் யோசிச்ச அருணாச்சலம் கொஞ்சம் கூட தயங்காம, நான் கஷ்டப்பட்ட போது எனக்கு உதவிய என் கிருஷ்ணன், என்னோட நண்பனுக்கு, என்னோட உறவினருக்கு நான் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை நிராகரிக்கிறாரு அருணாச்சலம். இந்த உண்மையை கூட அருணாச்சலம் அன்னைக்கு யார்ட்டையுமே சொல்லலை. கடைசி காலங்களில் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கே இதை பகிர்ந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் ராஜேந்திரன் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அது என்னன்னா, சிறு வயதுல ராஜேந்திரனை 4 வயசுல அனாதையா விட்டுட்டு போன சொந்த பந்தங்கள் இன்னைக்கு ராஜேந்திரன் சொந்த தொழிலில் உயர்ந்து வளர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு சொந்தங்கள்லாம் இன்னைக்கு அவன்கிட்ட தேடி வருது. சொந்த பந்தங்கள் வரும்போது காதலும் வருது, வேற்று மதத்துக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாய நிலைமும் வருது. இந்த விஷயம் அருணாச்சலத்தோட காதுகளுக்கும் வருது. புதுசாக வந்த உறவு, அந்த உறவில் வந்த பெண்ணுடன் காதல், அதற்காக மதமாற்றம் அப்படிங்கிற சம்பவத்தை அருணாச்சலத்தை சொல்லி கூனி குறுகி நிற்கிறான் ராஜேந்திரன். அவரோட அனுமதியை கேட்டு கூனி குறுகி நிற்கிறான். அந்த காலத்தில் அந்த இடத்துல வேற ஒருத்தராக இருந்தாச்சுன்னா, நான் தான் உனக்கு சகலமும் செஞ்சிருந்தேன், என் பேச்சு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அருணாச்சலம் எடுத்த முடிவே வேற. தான் மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் எந்த எதிர்ப்பையும் காட்டாம ராஜேந்திரன்ட்ட உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய்யின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தையும் நடத்தி வைக்கிறாரு அருணாச்சலம். பிள்ளைங்கள் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு குடும்பம் குட்டின்னு வருது. பிள்ளைகளுக்காக வீடு கடைன்னு கட்டுறதுக்காக தன்னை துரத்தி அடிச்ச அதே தூத்துக்குடிக்கு திரும்பவும் வர்றாரு அருணாச்சலம். மூத்த மகன் பெருமாளோட துணையோட தூத்துக்குடியில் விரவு கடை வச்சு அதில் வெற்றியும் பெறுறாரு. வயதானாலும் உழைப்புக்கு எந்த குறையும் இல்லை. கிட்டத்தட்ட 74வது வயசுல தென்னை மர தோட்டத்தில் தென்னை மரங்களை பராமரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மயங்கி விழுகிறாரு. சில நாட்கள் படுக்கையில் இருக்கிறாரு. தூத்துக்குடியிலேயே மரணிக்கவும் செய்கிறாரு. பிறந்து சில மாதங்கள்ல அனாதையாக்கப்பட்ட அருணாச்சலம் போகும்போது பேரன், பேத்தி, மகன், மகள், சொந்த பந்தம், வியாபாரிகள்னு புடைசூழ வழி அனுப்பப்படுறாரு. அருணாச்சலத்துக்கு தான் பிறந்த தேதி தெரியாது. தாய் தந்த முகத்தை கூட பார்த்ததில்லை. ஏன் கோவிலுக்கு கூட போனதில்லை, மருத்துவமனை போனது கிடையாது, பள்ளிக்கூடம் கூட போனது கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கடமை, உழைப்பு, நேர்மை. கடைசி காலங்களில் அருணாச்சலம் படித்தது கம்பராமாயணம். சிவபுராணங்களில் சிவன் தாயாக, குழந்தையாக, அரசனாக, இவன் கூலிக்காரனாக வந்துகிட பக்தர்களை காப்பாற்றிருப்பாரு. ஆனால் இந்த அருணாச்சலம் ஒரு வகையில் ஈசன் தாங்க. தான் தம்பியாக, கணவனாக, தந்தையாக, குருவாக தன் குடும்பத்துக்கும் சுற்றத்துக்காக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. இதுதான் அருணாச்சலத்தோட புகைப்படம். இது பூமணி அம்மாள். இந்த அருணாச்சலம் தான் என் தந்தை வழி தாத்தா. இந்த பதிவின் மூலமாக என் பூட்டன் கந்தசாமி, பூட்டி கந்தம்மாள், தாத்தா அருணாச்சலத்தின் வாழ்க்கையை என்னோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அருணாச்சலம் சென்னைக்கு வந்த அதே சமகாலத்தில் அவரோட சமீபத்து ஏரியாவில் இருந்து, அதே சமூகத்தில் இருந்து உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு அன்னைக்கு சென்னைக்கு வந்து பெரிய பிராண்டை உருவாக்குனவங்க தான் சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன், சரவண பவன், வசந்தன்கோ. இவங்க தொழிலில் பண்ண ஒரு பெரிய தாரக மந்திரம் என்னன்னா, உண்மை, உழைப்பு, உயர்வு. அருணாச்சலத்தோட பெரும்பான்மையோட வாழ்க்கை, இளமை பருவம் எல்லாமே குடும்ப கடமையில் ஆற்றுறதுலேயே அதிகமாக ஆயிடுச்சு. அருணாச்சலத்தோட வாழ்க்கை நமக்கு சொல்றது கடமை, உழைப்பு, நேர்மை. இந்த கதையை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த அருணாச்சலத்தை போல தாங்க எத்தனையோ பேரோட தியாகத்தால் ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்க குடும்பத்திலையும் யாரோ ஒருத்தரோட தியாகத்தை நாளை வாழ்க்கை பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம். அப்பேற்பட்ட தியாகிகளோட வாழ்க்கையை தெரியப்படுத்துங்க. அதை டிஜிட்டல் ஃபார்ம்ல இன்னைக்கு தெரியப்படுத்துறது தான் அந்த ஆன்மாவுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அருணாச்சலம் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டில் நான் அனைவருக்கும் சொந்தம்டா.